இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்றப்ப ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆகாது, லோடிங் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து குடிங் அப்லோட் ட்ரை அகைன் லேட்டர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்றப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நல்லா கிடைக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்துகிட்டு ஸ்டோரி வந்து போடுங்க. இப்போ உங்களோட வீட்டுல வந்து மாடியில தான் நல்லா இன்டர்நெட் வந்து கிடைக்குன்னா அங்க போயிடுங்க, கரெக்டா அங்க நின்று ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட வீட்டோட அவுட் சைட்ல தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நல்லா கிடைக்குன்னா அங்க நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. இன்டர்நெட் எந்த இடத்துல உங்க சைட்ல வந்து நல்லா கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்துகிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு இந்த லோடிங் ஆகிற இஷ்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்து வந்து போஸ்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அப்லோட் ஆகாம ட்ரை அகைன் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும். சோ அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நல்லா கிடைக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து ஸ்டோரி வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து அப்லோட் ஆயிடும், ஃபெயில்ட் எல்லாம் வந்து ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக்குமே வந்து இருக்குது. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா ஏரோப்ளேன் மோட வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு 5 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஏரோப்ளேன் மோட ஆஃப் பண்ணிட்டு உங்களோட போனை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இன்டர்நெட் ஆன் பண்ணி ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க போஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாவே போஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை அகைன் ப்ராப்ளம் இது எல்லாமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. சோ அதனால இந்த ட்ரிக்குமே கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அண்ட் லாஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. போயிட்டு அதுல இன்ஸ்டாகிராம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே நிறைய ஆப் லிஸ்ட் அவுட் ஆகும் உங்க போன்ல இருக்கிறது எல்லாமே. அதுல இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் செக்ஷன்ல போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே தெரியுமான்னு தெரிஞ்சுட்டு வந்து கொடுங்க. ஏன்னா கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்து கம்ப்ளீட்டா லாக் அவுட் ஆயிடும். ஸோ அதனால வந்து கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் எதுவும் அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி அப்டேட் கேட்டிருந்தா அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரக்டா இன்ஸ்டாகிராம் வந்து போயிட்டு ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாவே வந்து போஸ்ட் ஆயிடும். இந்த ட்ரை அகைன் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பா வந்து வராது. சோ இந்த வீடியோல சொன்ன இந்த 3 ட்ரிக்ல எந்த ட்ரிக் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். 3 ட்ரிக்குமே வந்து ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ட்ரிக் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். மேக்ஸிமம் இந்த வீடியோல சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து சால்வ் ஆயிடும். சோ இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.